நந்தவனபுரோன்ற ஊர்ல பவானின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொந்த பொண்ணு லாவண்யாவை டவுன்ல காலேஜ்ல படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கணவரோட முதல் தாரத்து பொண்ணான சுமதியை மட்டும் வயல்ல வேலைக்கு அனுப்புனாங்க. சொந்த பொண்ணு லாவண்யாவை ராணி மாதிரியும் சுமதிய வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க பவானி. சுமதிக்கு சீதாபுரம்ல இருக்க 7 பையனான ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பவானி. ஆனா அவங்க சொந்த பொண்ணு லாவண்யாக்கு மட்டும் சாஃப்ட்வேர் வேலையில இருக்க ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு பட்னத்துக்கு அனுப்பி வச்சாங்க. சீதாபுரம்ல இருக்க சுமதி ஆனந்த் அந்த 7 தம்பதி கூலி வேலை செஞ்சு அதுல வர வருமானத்துல சாப்பிட்டு மிச்சப்படுத்திக்கிட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த கஷ்டத்துலயும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ஊர் ஜனங்க அவங்கள பாராட்டினாங்க. ஒரு நாளைக்கு சுமதி ஆனந்தோட வீட்டுக்கு பவானி அம்மா வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சந்தோஷப்பட்டா சுமதி. அம்மா வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? இங்க பாரு, எத்தனை தடவை சொல்றது என்ன அம்மான்னு கூப்பிடாதன்னு. நான் உன்னோட சித்தி, அப்படிதான் நீ என்ன கூப்பிடணும் அப்படின்னு பவானி சொன்னதும் சுமதி உம்மன் ஆயிட்டா. இங்க பாரு, உன்ன மாதிரி ஏழை எங்க முகத்துல முடிக்கிறதே நான் பாவமா நினைக்கிறேன். ஆனா ஏன் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இப்ப உன்னை பார்க்க இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க அத்தை, இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்க உண்மையிலே சந்தோஷம் படுறோம். அத நினைச்சு பேசலாமே. இங்க பாருங்க, நீங்க சந்தோஷப்பட்டா என்ன இல்ல துக்கப்பட்டா எனக்கு என்ன வந்தது, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வந்த விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் சொந்த பொண்ணு லாவண்யாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்து புது வீட்டுக்கு போறாங்க. நாளைக்கு அவங்க வீட்டு கிரக பிரவேசம் அப்படின்னு பவானி அம்மா சொன்னதும் சுமதியும் ஆனந்தும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து கோவம் தான் வந்தது பவானி அம்மாக்கு. அவங்க பல்ல கடிச்சுக்கிட்டே, முக்கியமான விஷயம், நாளைக்கு நடக்கிற கிரக பிரவேசத்துக்கு நீங்க 2 பேரும் வந்தடவே வந்துடாதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க, என் மானமே போயிடும் அப்படின்னு பவானி சொன்னதோ சுமதிக்கு பயங்கரமா கோவம் வந்தது. ஆனா அவளோட கணவர் ஆனந்த் அவளை எதுவும் சொல்ல வேணான்னு கையை பிடிச்சு சொன்னாரு. அப்ப சுமதி, சரிங்க சித்தி, நாளைக்கு நடக்கிற கிரக பிரவேசத்துக்கு நாங்க வரக்கூடாது அதானே? அதேதான், நாளைக்கு 2 பேரும் வந்துடாதீங்க. அப்புறம் சுமதி, லாவண்யா ஒன்னும் உன் சொந்த தங்கச்சி கிடையாது. நீ என் கணவரோட முதல் தாரத்து பொண்ணு, லாவண்யா என் சொந்த பொண்ணு. அதே மாதிரி லாவண்யா கணவர் சாஃப்ட்வேர் வேலை பார்க்கறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவரு காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடுவாரு. சித்தி, நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பவானி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுமதி இப்படி சொல்லவும் பவானிக்கு புரிஞ்சுது. சரி சரி, நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்துடாதீங்க. பவானி அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட்டாங்க. சுமதி, எதுக்கு சுமதி அத்தை கிட்ட இப்படி கோவமா பேசுற? என்னங்க, இங்க பாருங்க, உங்களை தப்பா பேசுறத நான் பொறுத்துக்க மாட்டேன். அதான் அவங்க கிட்ட நான் சுக்கா சொன்னேன், அவங்க கிளம்பி போயிட்டாங்கல்ல. இவங்க போய் லாவண்யா கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. லாவண்யா வேற பெரிய பணக்காரி ஆயிட்டா, திமிராவும் இருப்பாங்கல்ல. இவங்க சொல்றத பார்த்துதானே லாவண்யா நம்ம கிட்ட பேசுவா. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கோ. சரிங்க, நான் லாவண்யா கிட்ட பார்த்து பொறுமையாவே பேசுறேன் அப்படின்னு சுமதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆனந்தோட போன் அடிச்சுது. சுமதி, லாவண்யா தான் போன் பண்றா, பார்த்து பேசு. ஆனந்த் அப்படி சொல்லிட்டு போனை சுமதி கிட்ட கொடுத்தாரு. லாவண்யா ரிச் வீட்ல ரொம்ப ரிச்சா வாழ்ந்துட்டு இருந்தா. சொல்லு லாவண்யா. அக்கா, அம்மா என்ன சொல்லிருப்பாங்க தெரியும், மனசுல எதுவும் வச்சுக்காதக்கா. நீயும் மாமாவும் கிரக பிரவேசத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். சரி லாவண்யா, நீ சொன்ன மாதிரியே வந்துடும். ஆகாஷ கேட்டேன்னுட்டு சொல்லு. சரிக்கா, நீயும் மாமாவும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் முன்னாடியே வந்துருங்க, வச்சிடுறேன் அப்படி சொல்லி போனை வச்சா லாவண்யா. தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா. நான் சொன்னதெல்லாம் நம்புறா. இங்க பாருமா சுமதி அக்கா, நானும் என் அம்மாவும் சேர்ந்து உனக்கு பெரிய பெரிய வரவேற்பு மரியாதைலாம் கொடுப்போம். அப்ப லாவண்யோட கணவர் ஆகாஷ் அங்க வந்தாரு. வாட் லாவண்யா, நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீ இவ்ளோ அன்பா அக்கறையா உன் அக்காவோட பேசி நான் பார்த்ததே இல்லையே. உன் புவர் அக்கா கிட்ட இன்னைக்கு இவ்ளோ அன்பா அக்கறையா பேசுற, என்ன விஷயம்? அட போங்கங்க, ஒரு அன்பும் இல்ல பண்பும் இல்ல. அவளை சந்தோஷமா இங்க வர வச்சு நல்லா அவமானப்படுத்தி அழ வச்சு வெளியே அனுப்ப போறேன். இதான் என் பிளான். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு லேடி வில்லன் சிரிக்கிற மாதிரி சிரிச்சா லாவண்யா. இங்க சுமதியோட வீட்ல, என்னம்மா உன் தங்கச்சி கிரக பிரவேசத்துக்கு உன்னை கூப்பிடுறாளா? ஆமாங்க, ஒரு நாள் முன்னாடியே நம்மள வர சொல்றாங்க. ஆனா நம்ம போக வேண்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? என்னங்க இப்படி கேக்குறீங்க, மறந்து போயிட்டீங்களா என்ன? அவ கல்யாணம் நடக்கிறப்போ என் தங்கச்சியும் என் சித்தியும் சேர்ந்து எப்படி எல்லாம் நம்மள அவமானப்படுத்தினாங்க.
அதெல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சுமதி. ஒவ்வொரு தடவை உன் சித்தியும் உன் தங்கச்சி லாவண்யாவும் குத்தி காட்டும் போது உன்னை நல்லா வச்சு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற எண்ணம் எனக்குள்ள வரும். அவங்க ஒரு விதத்துல உதவிதான் செஞ்சிருக்காங்க, அதனால எனக்கு எந்த கோவமும் இல்ல. என்னங்க, நல்லவங்களா இருக்கணும், ஆனா உங்களை மாதிரி இல்லைங்க. சரி சுமதி, அவங்க கிட்ட இருக்கு அப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க. ஆனா நம்மள மதிச்சு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்காங்கல்ல, நம்ம அன்போட அங்க போலாம். கூப்பிடும் போது போகாம இருக்கிறது நல்லது இல்ல. கிரக பிரவேசத்துக்கு போகணும்னே முடிவெடுத்துட்டீங்க போல. ஆமா சுமதி, போறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன்னு அப்படி சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு ஆனந்த். சுமதி வீட்டு மூலையில இருக்க பூஜை ரூம் கிட்ட வந்தா. கடவுளை பார்த்துக்கிட்டே இப்படி வேண்டிட்டு இருந்தா சுமதி. சாமி, என்னோட மாற்றாந்தாய் பவானி சித்தியும் சரி, என் தங்கச்சி லாவண்யாவும் சரி, என்னை இன்னும் அன்போட அவங்க அங்கே கூப்பிடல. அவங்க கிட்ட பெரிய பணம் இருக்கு, பங்களா இருக்கு, கார் இருக்குன்னு காட்டுறதுக்காக என்னை கூப்பிடுறாங்க. என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்த கூப்பிடுறாங்க. எது நடந்தாலும் எனக்கு பொறுமையை கொடு கடவுளே அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா சுமதி. ரிச் பொண்ணான லாவண்யா கிட்ட அவங்க அம்மா பவானி வந்தாங்க. அத்த, உங்க பொண்ணு பண்ணிருக்க வேலைய பாத்தீங்களா? உங்க பொண்ணு அந்த புவர் சுமதிக்கு கால் பண்ணி நாளைக்கு கிரக பிரவேசத்துக்கு வர சொல்லிருக்கா. ஏய் லாவண்யா, எதுக்கு நீ அவ்வளோலாம் கூப்பிட்டுருக்க? அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா எல்லாரும் முன்னாடி நம்ம மானம் தான் போகும். அம்மா, நம்ம தான் அவங்க மானத்தையே வாங்க போகிறோம், பார்த்துட்டே இரு அப்படி சொல்லிட்டு லாவண்யா நாளைக்கு அவளோட பிளான் என்னன்றத அவங்க அம்மா கிட்டேயும் அவளோட கணவர்கிட்டயும் சொன்னா. அதை கேட்டு 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சுது. சுமதியோட கணவர் அவர்கிட்ட இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆனாரு. சுமதியும் அவகிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு 2 பேரும் கிரக பிரவேசத்துக்கு போகிறதுக்கு கிளம்புனாங்க. லாவண்யாவோட வீடு களை கட்டுச்சு. அழகா தோரணை, லைட்ஸு எல்லாம் போட்டு ரொம்ப அலங்கரிச்சிருந்தாங்க வீடை. பவானி தண்ணியோட வாசல்ல நின்று வேணும்னே சுமதிக்காகவும் ஆனந்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. லாவண்யா வீட்டு முன்னாடி ஆட்டோ நிக்கிற சத்தம் கேட்டுச்சு. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அழுக்கு தண்ணி பக்கெட்டோட வெளியே காத்துக்கிட்டு இருந்தாங்க பவானி. அவளைதான் சுமதியும் ஆனந்தும் வந்தோன்னே அவங்க மேல அந்த அழுக்கு தண்ணியை ஊத்தணும்னுட்டு வந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு சுமதியும் ஆனந்தும் தப்பிக்கிறதுக்கு விலகி நின்னாங்க. பின்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் மேலதான் விழுந்துச்சு அந்த அழுக்கு தண்ணி. இன்ஸ்பெக்டர் கோபிநாத் ரொம்ப கோவப்பட்டாரு. இங்க ஆகாஷ்ன்றது யாரு? அது என்னோட மருமகன் தாங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? முதல்ல அந்த ஆகாஷ வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதோ சுமதி ஆனந்தும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. வெளியே சத்தம் கேட்கறத கேட்டுக்கிட்டு ஆகாஷ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு. ஆகாஷ்க்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே, மிஸ்டர் ஆகாஷ், நீங்க என் கூட வரீங்களா இல்ல என்னோட ஸ்டைல்ல உங்களை நான் கூட்டிட்டு போட்டுமா? நானே வரேன் சார் அப்படின்னு ஆகாஷ் சொன்னா லாவண்யா பயந்துகிட்டே, சார் எதுக்கு சார் என்னோட கணவரை கூட்டிட்டு போறீங்க? என்னப்பா ஆகாஷ், நீ செஞ்ச தப்பு தண்டாவை பத்தி நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லணுமா? ஐயோ, நானே சொல்றேன் சார். லாவண்யா அத்தை, நான் என்னோட பாஸை ஏமாத்திதான் இந்த வீடு, காரு இதெல்லாம் வாங்கினேன். அந்த காசுலதான் வாங்கினேன் அப்படின்னு விஷயத்த சொன்ன வீட்டுக்கு வந்திருந்த சொந்தக்காரங்க எல்லாம் அவங்கள இலக்கானமா பார்த்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா ஆகாஷ் போலீஸோட போயிட்டாரு. பவானியும் லாவண்யாவும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. சுமதியும் ஆனந்தும் அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மாப்பிள்ளை இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல லாவண்யா. நான் கூட நினைச்சு பார்க்கலாமா? சுமதி முன்னாடி மானமே போயிடுச்சு அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பவானியும் லாவண்யாவும். நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு வீடை சுத்தம் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு பானையில தங்க நகை கிடைச்சது சுமதிக்கு. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா சுமதி. சுமதி, அந்த நகை என் அம்மாவோட நகைன்னு நினைக்கிறேன். என் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி பானைன்னு சொன்னாரு. எனக்கு தான் எதுவும் புரியல. இததான் சொல்ல வந்திருப்பாருன்றத நினைக்கிறேன். என்னங்க, பரவாயில்லங்க, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. நம்ம இதை வச்சு ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணலாம். அப்படி சுமதியும் ஆனந்தும் அவங்க நினைச்ச மாதிரியே கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணி ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. லாபம் வந்தது, நல்ல பணமும் வந்தது. ஜெயிலிருந்து வெளியே வந்த ஆகாஷ்க்கு வேலை போயிடுச்சு. வீட்டில் எப்பயும் லாவண்யாவோடையும் பவானி அம்மாவோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். லாவண்யாவும் பவானி அம்மாவும் கூலி வேலைக்கு போயிட்டாங்க. ராமு ரொம்ப ரொம்ப நல்ல பையன். கிளாஸ் ரூம்ல அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் காயத்ரி மிஸ் கிளாஸ் ரூம்குள்ள வந்தாங்க. ராமுவை பார்த்த காயத்ரி மிஸ் அவங்கிட்ட, ராமு, என்ன நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்க?
பின்னாடி போய் உட்காரு. அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க காயத்ரி மிஸ். அப்ப ராமு பயந்துகிட்டே எந்திரிச்சு, டீச்சர், பின்னாடி இருக்க பெஞ்சில உட்கார்ந்தா எங்களுக்கு போர்டு தெரியல, நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன் டீச்சர். அப்படி ரொம்ப அப்பாவியா சொன்னா ராமு. அதை கேட்ட காயத்ரி ரொம்ப கோவமா, என்ன ராமு என்கிட்டே எதிர்த்து பேசுற, முதல்ல நீ இங்கிருந்து எந்திரி அப்படின்னு அந்த டீச்சர் ராமுவை கொம்பால அடிச்சு பின்னாடி இருக்க பெஞ்சில் நிற்க வச்சாங்க. ராமு, இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இந்த பெஞ்சிலே நின்றுட்டுரு அப்படி சொல்லிட்டு ராமு காலில் எறும்புகளை விட்டாங்க டீச்சர். இங்கே பாரு ராமு, நீ இங்கே தான் நிற்கணும். இங்கேருந்து நகர்ந்து போக முயற்சி செஞ்சாலோ அப்படி இப்படி திரும்பினாலோ முட்டி போட்டு வெயிலில் நடக்க வச்சிருவேன் அப்படின்னு டீச்சர் சொன்னனோ பயந்து போய் ராமு நின்றுக்கிட்டே இருந்தான். எறும்பு கடி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப கவலையோடு நின்றுட்டு இருந்தான். அதே கிளாஸில் விமல்னு ஒரு பையன் இருந்தான். அவன் கையில் காஸ்ட்லியான வாட்சு, கழுத்தில் தங்க செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். டீச்சர் அவன்கிட்ட வந்து, விமல், என்னப்பா நீ அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க? அப்படி இருந்தா நான் சொல்லித்தரது எப்படி உனக்கு புரியும்? வா, வந்து முதல் பெஞ்சில் உட்காருவா அப்படின்னு காயத்ரி விமல் கிட்ட ரொம்ப பாசமாக பேசி அவனை ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சாங்க. இதை எல்லா கிளாஸில் இருந்த நவ்யா பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஸ்கூல் முடிஞ்சதும் ராமு கிட்ட நவ்யா இப்படி கேட்டா, ராமு, எனக்கு இந்த காயத்ரி மிஸ் பற்றி ஒன்றுமே புரியலடா. எதுக்கு அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? உன்னை என்னவோ அங்கே அவங்க பின்னாடி போய் உட்கார சொல்லிட்டாங்க, நிற்க வச்சு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் விமலை எதுவும் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்களே, ஒன்றும் புரியல. அந்த டீச்சருக்கு நம்மள மாதிரி ஏழை பசங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அதான் எப்ப பார்த்தாலும் நமக்கு பனிஷ்மெண்ட், அடி, திட்டுன்னு சொல்றாங்க. இதுவே பணக்கார பசங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. என்னடா சொல்ற ராமு, இங்க இப்படி கூட நடக்குமா என்ன? ஆமா ஆமா, நாளையில இருந்து நீயும் அதை பார்க்கதான் போற. அடுத்த நாளைக்கு காயத்ரி டீச்சர் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ள வந்தாங்க. வேணு அப்படி கூப்பிட்ட உடனே வேணு உடனே வந்து அவன் பேப்பரை வாங்கினான். 100க்கு 30 மார்க் வாங்கியிருக்க. இப்படி இருந்தா எப்படிப்பா வேணும்? இப்போ இந்த மாதிரி படிக்க கூடாது. நல்லா படிச்சு நிறைய மார்க்கு அடுத்த பரீட்சையில வாங்கணும், புரிஞ்சுதா? வெண்ணிலா, வெண்ணிலா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வெண்ணிலா வந்து பேப்பரை வாங்கினா. 100க்கு வெறும் 40 மார்க் தான் வாங்கியிருக்க. இதெல்லாம் ஒரு மார்க்கா? இதை படிக்கிறதுக்கு தான் நீ ஸ்கூலுக்கு வரியா? வீட்டிலே இருக்க வேண்டியதானே? எதுக்கு வந்து இங்க படிச்சு இந்த மார்க்கை வாங்கிக்கிட்டு இருக்க? படிக்க முடியாது உன்னால அப்படின்னு காயத்ரி மிஸ் ரொம்ப கோவமா பெரிய கொம்பு ஒன்று எடுத்து வெண்ணிலா கையில அடிக்க வந்தாங்க. ஆனா வெண்ணிலாவோட கையோட முட்டிலிருந்து விரல் வரைக்கும் அழகான மருதாணி போட்டு டிசைனா இருந்தது. அதை பார்த்து கோவப்பட்ட டீச்சர், சாப்பிட்றதுக்கே உங்களுக்கெல்லாம் வழி இல்லை, இதுல உனக்கு மருதாணி வேற கேக்குதா? மருதாணி உங்களை மாதிரி ஆளுங்களை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு பிரின்சிபலை தான் சொல்லணும். அப்படி ஏழையா இருக்க குழந்தைங்க எவ்வளோதான் நல்லா படிச்சாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாங்க டீச்சர். ஆனால் பணக்கார வீட்டு பசங்க வாங்குற கம்மியான மார்க்காக இருந்தாலும் அவங்கள அமைதியாக நடத்துனாங்க. இந்த தடவை எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும், எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, புரிஞ்சுதா அப்படின்னு டீச்சர் சொன்னதும் அந்த கிளாஸ்ல இருந்த ரிச் ஸ்டூடெண்டான கோபி, ஐயோ, இந்த தடவையும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேனா எங்க அப்பா என்ன பண்ணுவாரோ என்னவோ. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் வீட்டில இருந்து காசு வாங்கி ஒரு கோல்டன் ரிங்கை டீச்சருக்கு எல்லாரும் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்னு கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லா ரிச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து வீட்டில் காசு வாங்கி டீச்சருக்குன்னுட்டு அழகான தங்க ரிங் ஒன்று வாங்கி எடுத்துட்டு போனாங்க. என்னம்மா, என்ன வேணும்? டீச்சர், அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ரிங் வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கணும். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச்சருக்கு ரிங்கு கொடுத்ததும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க டீச்சர். வாவ், இந்த ரிங் ரொம்ப நல்லா இருக்கு. டீச்சர், அது வந்து நீங்கள் சொன்னீங்களே இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னுட்டு, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? அதுக்கு காயத்ரி டீச்சர், இதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன? நீங்கள் எல்லாரும் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கிளாஸில் போய் உட்காருங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு அங்கே வந்து சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க. அதை கேட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கேருந்து சந்தோஷமாக போனாங்க. காயத்ரி டீச்சர் அவங்க சொன்ன மாதிரியே கிளாஸ் ரூம்குள்ளே போய் ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாங்க. அதை பார்த்த ஏழை பசங்க டீச்சர் கிட்ட, டீச்சர்,
அது நீங்க பண்றது தப்பு இல்லையா சொல்லுங்க. நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம். நீங்க இப்படி கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண அவங்க எல்லாம் ரொம்ப பாஸ் ஆயிடுவாங்க ஈஸியா. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் டீச்சர்? நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறது பிரயோஜனம் இல்லாமே போயிடுமே அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதோ டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, நீங்க எல்லாம் படிப்பை பத்தி பேசுறீங்களா? நீங்கெல்லாம் படிச்சு என்ன கிழிக்க போறீங்க? எப்படியும் ஒரு டிரைவரா இல்லை யாருக்கிட்டையாவது கூலி வேலைக்கு தான் போவீங்க. ஆனா அவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. அவங்க கம்பெனியே ரன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கு. நீங்க மார்க்கை பத்தி படிப்பை பத்தி பேசுறீங்களா? போங்க, போய் உட்காருங்க. அப்படி ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஏழை பசங்களை டீச்சர். அந்த பசங்க ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனாங்க. நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு பணக்கார வீட்டு பசங்க யாருமே அன்னைக்கு கிளாஸுக்கு வரல. அதை பார்த்த காயத்ரி மிஸ் இப்படி பேசினாங்க. அட, இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கிளாஸுக்கு வரலையே. பேசாம நீங்க எல்லாரும் கூட கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க, இன்னைக்கு கிளாஸ் இல்ல அப்படின்னு காயத்ரி மிஸ் ஏழை குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. டீச்சர், அது என்ன? அவங்க இல்லைன்னா எங்களுக்கு எடுக்க மாட்டீங்களா என்ன? நாங்க ஏன் போகணும்? ஓ, உனக்கு கிளாஸ் எடுக்கணுமா? கிளாஸ் இப்ப எடுக்கிறேன் பாரு. அப்படி சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க காயத்ரி மிஸ். ஏழை பசங்க எல்லாரையும் அவங்க சொல்லி தந்த பாடத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சரியான பதில் சொல்ற வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. தப்பான பதில் யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க காயத்ரி மிஸ். நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர வழியில காயத்ரி மிஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கார் மோதி அவங்க கீழே விழுந்து தலை அடிபட்டு தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அந்த பக்கமா போயிட்டு இருந்த ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் காயத்ரி மிஸ் இப்படி இருக்கிறத பார்த்து, அட, இது நம்ம காயத்ரி மிஸ் தானே? ஆக்சிடென்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுதே. ஆமாம்மா, நம்ம டீச்சர் தான். நமக்கு எதுக்குடா இந்த தலைவலி எல்லாம்? ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கூட்டிட்டு போனோம், வேண்டாம் அப்படின்னு கீதா பாலு கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் கண்டுக்காம டீச்சரை கண்டுக்காம அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏழை வீட்டு பையனான ராமுவும் நவ்யாவும் அங்க வந்தாங்க. டீச்சரை பார்த்துட்டு, நம்ம காயத்ரி டீச்சருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ராமு, டீச்சரோட தலையில இருந்து ரத்தம் கூட வருது, வா சீக்கிரமா டீச்சரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். அப்படி அந்த ஏழை பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீச்சரை அவசரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் டீச்சரை செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட, உங்க டீச்சரோட சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா? அதுக்கு ஒரு பையன், யாருமே அவங்களோட சொந்தக்காரங்க வரல டாக்டர். ஆனா எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, அவங்கள காப்பாத்துங்க, அவங்க என் டீச்சர்னுட்டு சொன்னா. அதை கேட்டோன்னே அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்னா ஆமா நாங்க காப்பாத்துவோன்னுட்டு சொன்னாங்க. அப்ப டாக்டர், இங்க பாருங்கப்பா, உங்க டீச்சருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும், தலையில பண்ணணும். அந்த ஆபரேஷனுக்கு ₹1,00,000 வரைக்கும் செலவாகும். ₹1,00,000 செலவு பண்ணணும்னா கண்டிப்பா எல்லார்கிட்டயும் அந்த அளவுக்கு காசு இருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இல்லைனாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து டாக்டர் கிட்ட, டாக்டர் ஐயா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எப்படியாவது அந்த ₹1,00,000 கொண்டு வரோம். அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உடனே ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூல்ல இருந்த மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நடந்த விஷயத்த சொன்னாங்க எல்லாரும். நம்மளோட காயத்ரி மிஸ்ஸ காப்பாத்தணும்னா அதுக்கு ₹1,00,000 வரைக்கும் செலவாகுது. நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச தொகையை உதவியா கொடுங்க, நம்ம எப்படியாவது நம்ம மிஸ்ஸ காப்பாத்திடலாம். அப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டேருந்து காசு வாங்கி எப்படியோ ₹1,00,000 சேர்த்து கொண்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்தாங்க. டாக்டர் அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டீச்சர் மேலே எவ்வளோ அக்கறை, இவ்வளோ நல்லவங்களான்னுட்டு சந்தோஷப்பட்டு ஆப்ரேஷனை பண்ணாரு. காயத்ரி மிஸ்க்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க சுய நினைவுக்கு வந்தாங்க. டீச்சர், உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி தான். இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுங்க. இவங்க இல்லைன்னா நீங்க உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டதோ டீச்சருக்கு இவ்வளோ நாள் நம்ம எப்படி தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் இந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்திட்டோமே, இவங்களும் நல்லவங்க தானேன்னு புரிஞ்சு அழுதாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்காம இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. என்னை எல்லாரும் சேர்ந்து மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ டீச்சர், சாரிலாம் சொல்லாதீங்க டீச்சர். டீச்சர்ன்றது அடுத்த தெய்வத்துக்கு சமம், குருதான் தெய்வமே அப்படின்னு எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்க அடிச்சாலும் திட்டினாலும் எங்க நல்லதுக்கு தானே.
அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டீச்சர் கிட்ட சொல்லவோ காயத்ரிக்கு அதை கேட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டோம், எல்லா குழந்தைங்களையும் வேறுபாடு இல்லாமல் நம்ம பார்க்கணும், ஒரு குருவோட வேலையே அதுதான்னுட்டு அன்னிலேருந்து அவங்க தொழிலுக்கு நேர்மையாக இருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் பாகுபாடு பார்க்காம நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க காயத்ரி மிஸ்.